அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் அம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? பையனுக்காண்டி கேட்கணும். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 8/3/2004. 8/3/2004. 4 காலை 6:10. 6:10 AM அம்மா. ஆமா, ஏன் பிறந்த இடம்? கோவில்பட்டி. புரியலம்மா. கோவில்பட்டி. கோவில்பட்டி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பல் லக்னம். கும்ப லக்னம், கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம் அம்மா. ஆமா ஆமா. என்ன கேள்வி கேட்கணுமா? பையனுக்கு கிடைக்கும். ராகுதசை பையனுக்கு யோகதசமா? வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்காயிலா, தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பீங்கம்மா. என் பையன் ஏற்கனவே அவங்கள்ட்ட கேட்டோம். அவன் காலேஜ் படிச்சு 3ஆவது வருஷம் முடியும், அவன் வேலை கிடைச்சு போயிடான்னு சொன்னீங்க. பையனை அதே மாதிரி அவன் வேலை பையனுக்கு ஏற்கனவே கேட்டீங்களா? கேட்டேன். அவன் காலேஜ் 3ஆவது வருஷம் முடிச்சு 4ஆவது வருஷம் ஸ்டார்டிங்னா அவன் வேலைக்கு போயிடான்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவன் வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போயிட்டான் இல்லையா? சரி, நல்லது தானம்மா. ஆமா போயிட்டான். எப்படிம்மா, இதே லைவ்ல கேட்டீங்களா? இதே லைவ்ல தான் கேட்டேன். 2வது தடவை உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இல்ல, நான் பேசி 4 வருஷம் ஆச்சு குருஜி. 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதுல. சரி சரி. ஆமா ஆமா ஆமா. அது இது இப்போ என்னன்னா பிரைவேட்ல பாக்குறோம். கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அரசு வேலைக்காக இது பண்றாரா? அரசு வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்கே, ஆனா இப்ப இல்ல. அது எப்போ? 27 வயசுக்கு பிறகுதான் கிடைக்கும். 27 வயசுக்கு அப்புறம்? ஆமா, அரசு வேலைக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறது. யோக தசை தான், ராகு தசை தான் நடக்குது. கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும். 27 26 வயசுல தான் கிடைக்கும். 2030 கிடைக்கும். புதன் புக்தியில். 5ஆம் அதிபதியான புதன் புக்தி. புதனும் சனியும் பரிவர்த்தனையானது மிகப்பெரிய யோகம். இந்த ஜாதகமே நல்ல ஜாதகம்மா. லக்னாதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு. ராசிநாதனையும் குரு பார்க்குறாரு, லக்னத்தையும் குரு பார்க்குறாரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ராகு எல்லாம் நல்லா தான் இருக்குது. நிரந்தரமான வேலை அமைப்புகள் கிடைக்கும். இப்போ இருக்கிற வேலையிலிருந்தே படித்து கிடிச்சு இது பண்ண சொல்லுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அமைப்புகள்லாம் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நல்ல விதமாக வேலை கிடைக்கும். அதில் தான் அவருக்கும் ஆசை. என்னங்கம்மா? என்ன வேலை கிடைக்கும்? வேலை அதிகாரமுள்ள வேலைகளே கிடைக்கும். உள்ளாட்சி துறைகள்னு சொல்லப்படக்கூடிய குரூப் 1, குரூப் 2 ஆஃபீஸர் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அவருக்கே அதிகாரமுள்ள வேலை தான் ஆசையில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் தடுமாறுவார். ராகுதசையில் சனி பக்தியில் கொஞ்சம் தடுமாறுவார். ஆனாலும் இவருக்கு கிடைக்கும்மா. 2029 கடைசியில் கிடைக்கும். 25, 26 வயசு ஆரம்பத்தில். அதனால் கண்டிப்பாக விடாமல் எழுத சொல்லுங்கள். இவருக்கு அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம்.